வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இனிமே என்ன சாருன்னா சொல்லாத, சூர்யான்னு கூப்பிட்டா போதும், சரியா? ஓகே சூர்யா. உனக்கு இங்க என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அது நம்ம பாத்துக்கலாம். ஓகே. ஏய் வீரா, என்ன இன்னும் கபடி தான் விளையாடிக்கிட்டு இருக்கியா, இல்ல வாழ்க்கையில உருப்படியா ஏதாவது பண்றியா? நாங்கெல்லாம் வாழ்க்கையில என்னத்த உருப்படியா பண்ண போறோம்? என்ன அப்படி சொல்ற? அது அவன் அப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருப்பான். ஆமா சூர்யா தம்பி, கிளம்பிட்டீங்களா? ஏலத்துக்கு தானே? ஆமா, ஏலத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் தம்பி, திருவிழால எல்லாம் சுத்தி பாத்துட்டீங்களா? நந்தினி அம்மாவை கூட்டிட்டு போனீங்களா? இல்ல. ஏன் தம்பி அன்பு, நீங்களும் ஆனந்திய கூட்டிட்டு போலாம்ல? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சும்மா அப்படியே காத்தார போயிட்டு வரோம். பாத்தீங்களா இந்த ஜோடிய? இவங்கள நாங்க கூட்டிட்டு போணுமா? எங்களை பத்தி கவலையே படாம இவங்க ஜோடியா ஊர் சுத்திட்டு வராங்க. ஊர் சுத்தெல்லாம் போல அன்பு, டேம் கிட்ட நின்னு சும்மா 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். நீங்க தே எங்களை விட்டுட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்குது. ஏலம் இருக்குல்ல, அங்கதான் கிளம்புறோம். தோ இந்த அக்கா வந்து ஏன் நந்தினியையும் ஆனந்தியையும் கடைவீதி கூட்டு போலன்னு சொல்லி ஏதோ நாங்க கூட்டு போகாத மாதிரி எங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தம்பி, நான் சாதாரணமா தானே சொன்னேன். இல்ல இல்ல, எனக்கு என்னமோ லைட்டா திட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல அன்பு? ஆமா ஆமா, அப்படிதான் பாத்தியா? தம்பி அக்கா, இதுக்கெல்லாம் பயப்படாதீய, இவங்க இப்படிதே. ஆமா ஆமா, என்னமோ நீங்க திட்டின மாதிரியும் அதுக்காக எங்களை கடை வீதிக்கு கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் பில்டப் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் கூட்டு போக மாட்டோமா? வாய்ப்பே இல்ல. இப்பதானே ஏலத்துக்கு போகணும்னு சொன்னீங்க. என்ன மித்ரா, வந்துட்டியா? சரி, ஆண்டி எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னால நாம கிளம்பி போய் திருவிழாவை சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏலத்துக்கு போலாம், சரியா? நிஜமாவா? பாத்தீங்களா, உங்களுக்கு தான் எங்க மேல நம்பிக்கை இல்ல. அன்பு தம்பி, நந்தினி அம்மா சந்தோஷமா தான் கேக்குறாங்க. நீங்க கடை வீதிக்கு போயிட்டு அப்புறமா ஏலத்துக்கு வாங்க, நேரம் சரியா இருக்கும். என்ன மித்ரா, மகேஷ் இருந்தா நீங்க ஜோடியா வந்திருப்பல? மகேஷ் சார் பக்கத்துல வந்துட்டேன்னு கால் பண்ணி சொன்னாரு. அப்படியா? எல்லாரும் ஏலத்துக்கு போகும்போது மகேஷ் சார் அங்க வந்துருவேன்னாரு. வாவ், சூப்பர் அன்பு, நைஸ். ஏய், அப்புறம் என்ன மகேஷ் வரான்ல? என்ன மித்ரா, உனக்கும் கம்பெனி வந்தாச்சு, வா போலாம். சூர்யா, நான் வரேன். நீங்க எல்லாரும் முன்னால போங்க, நான் ஆண்டி கிட்ட சொல்லிட்டு உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சரி அன்பு, நாம கிளம்பலாம். வரேன்ன அக்கா, கிளம்புறோம், ஏலத்துல சந்திப்போம். சரி தம்பி. என்ன போலாமா? போலாம். வாங்க. அப்புறம் வீரா, சூர்யா தம்பி எப்பவுமே அப்படித்தான், இது மனசுல வச்சுக்காத. என்ன மித்ரா, மத்தவங்களா இன்னும் வரலையா? நீ மட்டும் நிக்கிற? சூர்யா, நந்தினி, அன்பு, ஆனந்தி எல்லாம் இப்பதான் திருவிழாவுல ஷாப்பிங் பண்ண போறோம்னு போனாங்க. நீ போயிருக்கலாம்ல, சுத்தி பார்க்க நல்லா இருக்கும் மித்ரா. உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு காத்துட்டு இருக்காங்கம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமக. ஏ மாதவி, என்ன நீ மட்டும் தனியா வர? மாப்பிள்ளை எங்க? அவரு ரூம்ல இருக்காருமா, ரெடி ஆயிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. பார்வதி, தில்லை கால் பண்ணானா? பண்ணாருண்ணே. எப்போ வரானா? இல்லண்ணே, அவர் வரல. என்னது வரலையா? என்னம்மா சொல்றீங்க? மகேஷ் தம்பி வராருன்னு அன்பு தம்பி சொன்னாரே. அதானே, எல்லாத்தையும் அந்த அன்பு கிட்ட ஒப்பிக்கலனா இவனுக்கு தூக்கமே வராதே.